வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனின் கதை முடிந்தது. தமிழக தேர்தல் களம் தற்போதைய சூடு பிடிக்க தொடங்கியிருக்க நிலையில ஆளும் கட்சியான திமுகவிற்கும் அதன் முக்கிய கூட்டணி கட்சிகளான விசிகாவிற்கும் இடையே புகைச்செயல்கள் ஆரம்பிச்சிருக்கு. மத்திய உளவுத்துறை மத்திய அரசுக்கு தகவல்களை திரட்டுவது போல மாநில உளவுத்துறையும் கள நிலவரங்களை உடனுக்குடன் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தாக்கல் செஞ்சு வராங்க. இதில் விசிகா தலைவர் திருமாவளவனின் சமீபத்திய நகர்வுகள் திமுக தலைமையை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறதா தெரிகிறது. இது குறித்த தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேர்தல் கள நிறுவனங்கள் குறித்து மத்திய அரசுக்கு மத்திய உளவுத்துறையினர் ரிப்போர்ட் அனுப்புவது போல திமுக மாநில உளவுத்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. சமீபத்தில் திமுகவோடு பல விஷயங்களில் முரண்பட்டு நிற்கிறார் விசிகா தலைவர் திருமாவளவன். அதனையெல்லாம் சரி செய்த திமுக தலைமை கடந்த வாரம் திருமா எடுத்த 2 முடிவுகள் ரசிக்கும்படியா இல்லை. அதாவது காட்டுமன்னார் கோவிலில் திருமா போட்டியிடுவதாக அவரே அறிவித்த விஷயமும், சென்னையில் உள்ள திருவிக நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் படுகொலை செய்யப்பட்ட பட்டியலின தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியின் வெற்றிக்கு திருமா வாழ்த்து சொன்ன விஷயமும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உறுத்தலா இருக்கிறது. எம்பியாக இருக்கும் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அறிவிப்பின் பின்னணி குறித்து அமைச்சர் ஏவாபு மூலம் அறிந்து திருமாவுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் சில அறிவுறுத்தல்களை திமுக தலைமை கொடுத்தது. குறிப்பாக எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிடுவது உங்களின் உரிமை, ஆனால் உங்களின் வெற்றிக்கு திமுக எந்த உத்தரவாதத்தையும் தர முடியாது என கட் அண்ட் ரைட்டாக திருமாவுக்கு உணர்த்தப்பட்டதா விவரமறிந்த உடன்பிறப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. இப்படிப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்தே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி கொண்டாராம் திருமாவளவன். அதே சமயம் அதிமுக பொற்கொடியை ஆதரிக்கும் முடிவிலிருந்து அவர் மாறவில்லை. அதாவது அதிமுக பொற்கொடிக்கு வாழ்த்து சொன்னதன் மூலம் அவரை ஆதரியுங்கள் என திருவிக நகர் தொகுதியில் உள்ள தனது விசிக கட்சியினருக்கு மறைமுகமான உத்தரவை திருமாவளவன் சொல்வதாக முதல்வரின் கவனத்திற்கு மாநில உளவுத்துறை ஒரு தகவல் அளிச்சிருக்கு. அதே போல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இதே ரீதியில் முதல்வர் ஸ்டாலினிடம் சொல்லியிருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பினர் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில் திருமாவளவன் மீதான நெருடல் அறிவாலயத்திற்கு குறையவில்லை என்றே தெரிகிறது. இந்த சூழலில் தான் தமிழகத்தில் திருமாவுக்கு ஆதரவாக இருக்கும் பட்டியலின சமூகத்தின் வாக்குகள் அப்படியே அவருக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது பிரிகிறதா என ஒரு சர்வேயை திமுக எடுத்து பார்த்திருக்கு. உளவுத்துறையின் மூலமாக இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதில் திருமாவை ஆதரித்து நின்ற அவரது சமூக வாக்குகளை 50% விஜய் கட்சிக்கு போதான். இதுதான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.